கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து பெண்கள் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நாட்டையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 மாதங்களில் அளிக்கப்பட்ட அதிரடி தீர்ப்பின் பின்னணி என்ன? நாட்டையே உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான மூவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்து வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. வக்கர புத்தி கொண்ட கொடூரர்களிடம் சிக்கி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கும் நீதிமன்ற தீர்ப்பும் முழு விவரம் என்ன? கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி காரில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி 3 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். மாணவியின் ஆண் நண்பரை அரிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை எடுத்துச் சென்று கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட அச்சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இக்கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட சிவகங்கையைச் சேர்ந்த சகோதரர்களான கருப்பசாமி, கார்த்திக் மற்றும் அவர்களது உறவினரான தவசி ஆகிய 3 பேரையும் பேடமேடு தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 50 பக்கத்தில் முதல் குற்றப்பத்திரிகையும் 220 பக்கங்களில் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மூடப்பட்ட நீதிமன்றத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை மொத்தம் 113 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்று பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் பிப்ரவரி 27ஆம் தேதியுடன் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்து கைதான கருப்பசாமி, கார்த்திக், தவசி ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளிகளின் வயதை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென அவர்களது தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். ஆனால் பெண்ணை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ள நிலையில் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து குற்றவாளிகள் கருப்பசாமி, கார்த்திக், தவசி ஆகிய 3 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து நீதிபதி சுந்தரராஜன் தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இழப்பீடாக 7 லட்சம் ரூபாயும், காயமடைந்த நபருக்கு 2 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் நிகழ்ந்து 4 மாதங்களுக்குள் இந்த வழக்கில் அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிலும் குற்றவாளிகள் 3 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்பு பெண்களிடம் அத்துமீறும் எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.